Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய சென்டர் மார்க் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு கடந்த 2023ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் திருத்தப்பட்ட ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாமுடைய ஸ்கிரிப்டும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். பொதுவாக நம்ம 12th மேக்ஸில் வந்து முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா நம்முடைய பேப்பர் ப்ரெசன்ட் வந்து சூப்பராக இருக்கணும், லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். இப்போ பார்ட் 1ல் வந்து 20 1 மார்க்ஸ் இருக்குண்டா அதுக்கு ப்ராப்பரான ஆப்ஷன் எழுதி அதுக்குரிய விடை எழுதணும். சில சமயங்கள் வந்து ஆப்ஷன் தவறாக எழுதியிருப்போம், விடை சரியாக எழுதியிருப்போம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து மதிப்பெண் கொடுக்கக்கூடாதுன்னு அஃபீஷியல் ஆன்சர் கீழே ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பார்ட் 2லையும் பார்ட் 3லையும் கம்பல்சரி கொஸ்டினை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? அது இல்லாமல் சார் 7 2 மார்க்ஸோ 7 3 மார்க்ஸோ அட்டன் பண்ணால் முழுமையாக மதிப்பெண் வந்து போட மாட்டாங்க. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தவரைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே மார்க் இருக்குது. ஸோ அந்த சம்முக்குரிய ரிலேட்டட் ஸ்டெப்பு தான் எழுதணும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் மேக்ஸில் எப்படி எழுதினாலும் மார்க் போட்டுருவாங்க, தவறாக விடை எழுதினாலும் மார்க் போட்டுருவாங்க, எக்ஸஸ் கொஸ்டின் எழுதினாலும் மார்க் போடுவாங்க அப்படின்னு சில தவறான புரிதல் இருக்குது. ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 60 மார்க் எடுத்த ஸ்கிரிப்ட் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக செக் பண்ணும்போது தெரியும், நிறையா சம்மு எழுதியிருக்காங்க, ஸ்டெப்பு ஃபுல்லாக தவறாக இருக்குது. அந்த கணக்குக்கு வந்து மார்க்ஸ் வந்து 0 தான் கொடுத்துருக்காங்க. நிறையா கணக்கு எழுதியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்டு, அது எல்லாமே தவறாக இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே 0 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டினுக்குமே வந்து மதிப்பெண் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரஃப் ஒர்க் எல்லாம் நீங்கள் பேப்பருக்கு கீழே வந்து பண்ணுங்கள். இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி அந்த பாட்டமில் வந்து பண்ணியிருப்பாங்க. பேப்பருக்கு 3 மார்க் 5 மார்க் எல்லாமே ரஃப் ஒர்க் எல்லாம் சைடில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரஃப் ஒர்க்கை வந்து இந்த உங்களுடைய ஆன்சருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் தெளிவாக வந்து பண்ணுங்கள், லெஜிபிளாக எழுதுங்க. மிக முக்கியமாக ஒவ்வொரு சம்முமே அடித்தல் திருத்தல் இல்லாமல் சம்மை ஃபுல்லாக அக்யூரேட் ஆன்சரோடு எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். ஏன்னா ப்ரெசன்ட் வந்து சூப்பராக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்மில் உங்களுக்கு நிறையா தவறுகள் வந்தால் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படியே ஒரு சென்டென்ஸை வந்து எழுதிருங்க. தொடர்ந்து ஓவர் ரைட்டிங் பண்ணி அதே சம்மை வந்து கொடுக்காதீங்க. ஸோ இதே மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி ரிமைனிங் பேஜஸை ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நூக்கன் கார்னர்ஸ் வந்து ஆரம்பிக்காதீங்க. மார்ஜின் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே லெவலில் கீழே வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ தெளிவாக ஒவ்வொரு பார்ட் வினாக்களையுமே மிக அழகாக நேர்த்தியாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கும் முழுமையாக மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேங்க் வித் அஃபீஷியல் ஆன்சர் கீம் அப்லோட் பண்ணியிருக்கோம். 12th மேக்ஸ் உடைய பிடிஏ கொஸ்டின் பேங்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை எழுதக்கூடிய மேக்ஸ் எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். இந்த பப்ளிக் எக்ஸாமுடைய ஸ்கிரிப்டுடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.